ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களோட கூட இடைப்படுங்கப்பா, எங்களோட கூட பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, மத்தேயு 10:20 சொல்லப்பட்டது போல பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து நம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்களை காதுகளில் கேட்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை திறக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் இன்று எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அது வாக்குத்தத்தமான வார்த்தையா, எச்சரிப்பின் வார்த்தையா, கட்டளையின் வார்த்தையா, இல்லை தீர்க்க தரிசனமான வார்த்தையா ஆண்டவரே, நீர் எது பேசினாலோ அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவரே, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளரத்தக்கதாக, இன்னும் முன்னேறத்தக்கதாக, இன்னும் பெருகத்தக்கதாக, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இருக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியினால நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நான் ஏதோ புதுசாக ஏதோ ஒரு அவுட் ஆஃப் சிலபஸில் ஏதோ தெரியாத காரியங்களை உங்கள் மத்தியில் பேசப்படுறது கிடையாது. நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை, ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு கிறிஸ்துவர் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்துவருக்குள்ளாக இருக்கணும்னா நம்ம என்ன காரியங்களில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான காரியங்களை தான் நான் பேச போகிறேன். ஆகவே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். என்னென்ன காரியங்கள் என்பதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் மனந்திரும்புதல்ங்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறார். மனந்திரும்புதல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா மனுஷனும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா, ஏதோ ஒரு நன்மை கிடைக்காதா, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா, என் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை இதெல்லாம் கிடைக்காதா, நான் அப்படியே தான் இருக்கணுமா, வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா, கண்ணீரோடு தான் இருக்கணுமா, வேதனையோடு தான் இருக்கணுமா? என் பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நல்ல வீடு வாசல் வயலோட, நல்ல காரு பங்களாவோட, நல்லா படித்து ஆடம்பரமாக வாழ்கிறாங்களே, ஆனால் என் வாழ்க்கை மாத்திரம் ஒரு இருளடைந்தது போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள தான் இருக்கிறோம். யாருமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த பூமியில் நம்ம மனுஷனை என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. மனுஷன் அப்படின்னாலே அவனுக்கு சில எதிர்பார்ப்புகள், சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், அது மனதின் விருப்பமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இடத்துல மனந்திரும்புதல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனந்திரும்புதல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரே இந்த பூமியில் பண்ணின முதல் பிரசங்கம், பேசின முதல் வார்த்தையே மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் மதம் மாறுங்க, உங்கள் பேரை மாற்றிக்கங்க, உங்கள் ஊரை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, அவர் சொல்லவே இல்லை. எங்கேயுமே நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் மதம் மாறுங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. மனந்திரும்புங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன் எடுத்து அவர் பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மனந்திரும்புங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த மனந்திரும்புதலுங்கிறது நீங்கள் எப்போங்க ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் இருக்குங்க, இல்லை ஒரு 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ரசிக்கப்பட்ட முதல் நாள் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த மனந்திரும்புதல் ஆண்டவர் நம்ம இடத்துல ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறாரு. நான் ஏதோ என்னைக்கோ ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு இல்லை. ஏன்னா எல்லா மனுஷனும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறோம், இடர்கள் அடைகிறோம், ஒரு பாவத்தில் விழுந்துடுறோம், நம்மள்கிட்ட குறைவுகள் இருக்கிறது, பரிசுத்த குறைச்சல் இருக்கிறது, பொய் பேசுகிறோம், ஏமாத்திரோம், ஏதாவது காரியம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் மனந்திரும்புதலை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், நம்ம கடைசி வரை ஆண்டவருடைய வருகை மட்டும், நம்முடைய மரணம் மட்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வளரணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வளரணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. அந்த பரிசுத்தத்தை உங்கள் ஃப்ரெண்டை போல் பரிசுத்தமாக இருங்க, உங்கள் அப்பாவை போல் பரிசுத்தமாக இருங்க, உங்கள் அண்ணனை போல் பரிசுத்தமாக இருங்க, உங்கள் அக்காவை போல் பரிசுத்தமாக இருங்க. இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரரை போல் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லலை, என்னை போல் பரிசுத்தமாக இருங்க. ஆண்டவரை போல் பரிசுத்தமாக அந்த பூமியில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு மிராக்கள் நடக்கணும் அப்படின்னா முதலாவது அந்த மனந்திரும்புதல் காரியம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும்.
ஒரு கிராமத்தில் நாங்கள் கிராம ஊழியம் செய்கிறனால அநேக கிராமங்களுக்கு செல்லுவோம். நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு கிராமத்தில் என் சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு நாங்கள் டீமாக அப்படியே ஒவ்வொரு வீடாக கைப்பிடி கொடுத்து கொண்டு வந்துடும். அப்போ ஒரு தெருவில் கொடுத்துட்டு அடுத்த தெருவுக்கு போயிட்டோம். அங்கேருந்து கைப்பிடியை வாங்கினவர் அந்த நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணார். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனீங்க, இந்த நோட்டீஸில் வந்து ஒருத்தவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சான், ஏசப்பாக்கிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாராம், ஜெபம் பண்ணாங்களாம், என்ன ஆயிடுச்சான், பிரச்சனை நீங்கிருச்சின்னு போட்டிருக்கு, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நீங்கள் சொல்கிற அந்த ஏசாமி எனக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், நாங்கள் உடனே வரோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், என்ன பண்ணுவார், ஏசாமி அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வீட்டு அட்ரஸ் சொன்னார். நாங்கள் உடனே அந்த வீட்டுக்கு நாங்கள் டீமாக போனோம். அப்போ கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 7 வருஷமாக எனக்கு காலை கீழே என்ன பிரச்சனை என்ன வியாதினே தெரியல, இந்த வியாதி நிமித்தமாக நான் 7 வருஷமாக நான் எந்த வேலைக்குமே போகல, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், இதனால் என் குடும்பத்தில் கடன் வறுமை தரித்திரம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாரு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், வேதாகமத்தில் மரித்த லாசருவை ஆண்டவர் என்ன பண்ணார், 4 நாட்களுக்கு பின்பாக உசுரோடு எழுப்பினார். அப்போ மரித்தவனே ஆண்டவரோடு உசுரோடு எழுப்பியிருக்கிறார். அப்போனா நீங்கள் என்ன மறிக்கலை, என்ன பண்ணியிருக்கிறீங்க, உயிரோடு தான் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற வியாதி வந்து ஆண்டவரோட பார்வையில் லேசான காரியம். ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, பாவம் இருக்குது. பாவம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, மனம் திரும்பி பாவத்திலிருந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, நானுமே பரிசுத்தமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற வியாதி நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் நிச்சயமாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் உண்மையிலே உங்கள் ஏசாமி அற்புதம் செஞ்சார்னா நான் இந்த வாரமே என்ன பண்ணேன், அடுத்த வாரமே நான் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கிற சபையில் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் கண்ணீரோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஏசாமிகிட்ட ஒப்பு கொடுத்தாரு. நடந்தது என்ன தெரியுமா, அடுத்த வாரமே பக்கத்தில் உள்ள சபைக்கு போய் என்ன பண்ணார், அந்த வியாதி நீங்கி அவர் சாட்சி சொன்னார். இது மாதிரி நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதை வாங்கி படித்தேன், இப்படி சொன்னாங்க, மனம் திரும்ப சொன்னாங்க, நான் ஏசிக்கிட்டே வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன், நான் மனம் திரும்பதில் நிமித்தமாக பல வருஷமாக இருந்த இந்த காலில் இருந்த வியாதி என்ன ஆயிடுச்சு, நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் மனம் திரும்புதலின் காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. 2வது காரியம், மனம் திரும்பின பிற்பாடு அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஞானஸ்நானங்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்களே. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 3:13-16 கொஞ்சம் வேகமா வாசிங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த வேதவசனத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாராம். ஆமாம், இங்கே எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்க, ஒரு கை தூக்க முடியுமா? ஆமாம், ஒரு சிலர் இருப்பீங்க. இங்கே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரா, ஞானஸ்நானம் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? அவர் தான் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர். ஆனால் அவரே என்ன பண்ணுறாராம். அப்போ ஞானஸ்நானம் எடுக்காத ஆட்கள்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆள், அப்படி தானே? அப்படியா? இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவே பிதாவின் குமாரனே இந்த பூமிக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக ஞானஸ்நானம் எடுப்பாருன்னா, அப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம்.
ஆமாம், அந்த சர்வலோகத்தையும் அண்ட சராசரத்தையும் வானத்தையும் பூமியும் இன்னும் மனுஷனால் அவருடைய படைப்புகள் எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. இதெல்லாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும்? இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே முடியல. ஆராய்ச்சி பண்ண போய்கொண்டே இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட தேவன் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம்தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படும். ஆமாம், இன்றைக்கி சாதாரணமாக இந்த பூமியில் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க, ஜீவோ வருது. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஆதார் கார்டு எடுக்கணும். இத்தனை வருஷத்தில் நீங்கள் ரெனிவல் பண்ணணும். நீங்கள் குடிமகனாக இருக்கணும்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும். நீங்கள் ஓட்டு போடணும்னா ஓட்டர் ஐடி வாங்கணும். கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இத்தனை நாளுக்குள்ளே பண்ணி ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? மழையோ வெயிலோ லீவு போட்டாவது, லீவு கிடைக்கல, வேலையே போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறோம்? போய் லைனில் நின்று நோட்டை மாற்றுறது, ஓட்டர் ஐடியை வாங்குறது, ஆதார் கார்டை வாங்குறது, ஃபோட்டோ மாற்றுறது எல்லாம் பண்ணுறோமா பண்ணலையா? சாதாரண இந்த பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண கவர்மெண்ட்டு சொல்கிறதே நம்ம செய்வோன்னா, அந்த ஹெவன்லி கவர்மெண்ட்டு சொல்கிற நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒரு சாதாரண இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்கு போகணுன்னா பாஸ்போர்ட்டு வேணும், விசா வேணும்னு நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே எடுத்து போகிறோம். அப்போ அங்கே கவர்மெண்ட்டுக்கு போகணும்னா இந்த ஒரு சீட்டு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், ஞானஸ்தானம் எடுக்காமல் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு அம்மா அப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா, விசுவாசத்தில் புறமத்துலேருந்து ரசிக்கப்பட்டு வீட்டில் சொல்லாமல் கணவருக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவர் கணவருக்கு எப்படியே தெரிஞ்சிருச்சு. வீட்டில் அன்றைக்கி ரணகலம் சண்டை, அடிச்சு விட்டு இனிமேல் ஞானஸ்தானம் எடுப்பியா அப்படின்னு போட்டு மாட்டிருக்காரு. அந்த மாதிரி இருக்குது, நான் ஒரு தடவை எடுத்துட்டேன், இனிமேல் எடுக்க மாட்டேன். சரி, இன்னுமே எடுக்க மாட்டீங்களா? சரி, இனிமேல் எடுக்க மாட்டேன், சரி இப்போ மன்னிச்சு விட்டேன் அப்படின்ட்டாரான். பாருங்கள், எப்படியா அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு? ஞானஸ்தானம் எடுத்து அந்த அம்மாவோட பெயர் எங்கே எழுதப்பட்டாயிற்று? ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. அவ்வளோதான். எப்படியும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம பேர் பரலோகத்தில். ஆமாம், இன்றைக்கி கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார். ஆமாம், சத்தத்தை கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் பெயரும் இன்றைக்கே பரலோகத்தில் எழுதுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு தகுதி, ஒரு அடையாளம். ஆமாம், அடுத்த காரியம், மூன்றாவது காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஆவி. யோவான் 3:5 வாசிங்களே. யோவான் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமா, அடுத்த இன்னொரு வசனம் வாசிங்களே. யோவான் 16:13. நாமத்தினாலே. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். போதும் பாருங்க. அதாவது மனம் திரும்பணும், அடுத்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், அடுத்து ஒரு கிறிஸ்தவங்க ஒரு விசுவாசி என்ன பண்ணியிருக்கணும்? பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றிருக்கணும், அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்கே போக முடியாதான்? ஆமாம், பரலோகத்துக்கு போக முடியாது. நான் ரசிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நாங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நாங்கள் தலைமுறையாக, நாங்கள் எத்தனை பாரம்பரியமாக இருக்கிறோம், நான் தான் சபைக்கு மூப்பராக இருக்கிறேன், நான் தான் மூத்த விசுவாசி, நான் தான் ஆதி விசுவாசி. யாராக இருந்தாலும் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆவியில் பிறக்கணும், பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருக்கணும். இன்னும் சில பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ அபிஷேகம் பெற்றீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், அபிஷேகத்தை இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இந்த தேதியில் பெற்றேன் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஆவியானுடைய இந்த அனுபவம் அப்படிங்கிறது அனுதினமும் நமக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை தடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். அவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. ஆமாம், நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம். ஐயோ எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கெல்லாம் ஆண்டவர் இறங்குவாரா, அவர் அபிஷேகத்தை ஊற்றுவாரா, வல்லமை ஊற்றுவாரா? நீங்கள் யார் வேணாலும் இருங்க, கேட்கிற எவனும். ஆமாம், உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்களை தகப்பன்ட்ட அப்பத்தை கேட்டால்
அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் கேட்டால் போதும், ஆண்டவர் எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு ஊற்றுங்க, உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, நான் இன்னைக்கே பெற்றுக்கொண்டேன் அது இல்லை, இன்னைக்கு ஊற்றுங்க, இன்னைக்கு ஊற்றுங்க. அன்னைய தினமும் நம்ம ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். எப்போயெல்லாம் நம்ம ஜெபத்தில் உட்காராமோ அப்போயெல்லாம் அவருடைய அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் அந்த உணர்வு அடையாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுந்திரிக்கக்கூடாது, ஜெபத்தை முடிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஆராதிச்சோமா, இன்றைக்கி நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டேன். அந்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன பண்ணுவார்னா சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இன்றைக்கி நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம போய் எங்கேயோ பாவத்தில் விழுந்துருவோம், இன்றைக்கி தவறான காரியத்தில் விழுந்துருவோம், இன்றைக்கி தவறான சத்தியத்தில் விழுந்துருவோம். ஆமாம், ஏன்னா அதானே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவி வரும்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார், சகல. இன்றைக்கி நீங்கள் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, இந்த வேலை இன்றைக்கி செய்யணுமா, இன்றைக்கி ஆரம்பிக்கணுமா, இன்றைக்கி முடிக்கணுமா, இல்லை இந்த பிஸ்னஸ் எப்பா செய்யணுமா, இந்த ஆளை போய் இன்றைக்கி பார்க்கணுமா, எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு லீட் பண்ணுவார். இன்றைக்கி பிள்ளைங்களை நீங்கள் கூட எங்கே வேணாலும் போகலாம், ஊருக்கு போகணுமா போகலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்க கூட கடைக்கு போகணுமா போகலாம், ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகணுமா போகலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்க கூட எக்ஸாம் எழுத உங்களால் போக முடியுமா, போக முடியாது. ஆனால் யார் போக முடியும், பரிசுத்த ஆவியானவர் போக முடியும். அவர் போய் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அங்கே கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அந்த கொஸ்டினுக்கு எப்படி பதில் எழுதணும், இன்டர்வியூவில் எப்படி பேசணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா மத்தேயு 10:20 சொல்லப்படுறது போல, பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர், ஆவியானவர் உங்களிடத்துலேருந்து பேசுவார். அது இன்றிவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் என்ன பேசுகிறேன்னு தெரில, என்ன சொல்கிறேன்னு தெரில, இந்த பிரச்சனை எப்படி வெளியே வரேன்னு தெரில, ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், அவர் அறிவை கொடுப்பார், அவர் புத்தியை கொடுப்பார். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பை திறந்தாலும் சரி, நீங்கள் வெளியே எங்கே பார்த்தாலும் சரி, நல்ல உபதேசத்தை விட கள்ள உபதேசம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பை திறந்து பாருங்கள், ஒரு டாப்பிக்கை போடுங்க, அந்த டாப்பிக்கில் நல்ல சத்தியத்தை விட கள்ள சத்தியத்தை அதிகமாக இன்றைக்கி ப்ரீச் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க. அதை பார்த்து இன்றைக்கி இடர்கள் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். அப்போ அதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருந்தால் மாத்திரம் நம்ம தப்பிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் பொய்யிலிருந்து மெய்க்கு நம்ம கொண்டு வர முடியும். அடுத்த காரியம், ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எதிர்பார்க்கிற காரியம் ஜெபம் என்கிற காரியம். 1 பேதுரு 4:7 எடுத்து வாசிங்களே. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவராய் இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டேருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், நம்ம வேலை செய்கிறவங்கள்டேருந்து ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமாம், பிஸ்னஸில் நம்மள்ட்ட அகென்ஸ்ட் பார்ட்டிகிட்டேருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், நம்ம காம்படிட்டர்லேருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறான்னா, ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா முடிவு சமீபமாயிடுச்சு, ஆண்டோட வருகை மிக மிக நெருங்கிருச்சு. 99% அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிச்சு. ஒன்று மட்டும் நடக்கலை, ஆனால் அவர் மட்டும்தான் வரல. இப்படி எல்லா காரியங்களும் நிறைவேற்றி கொண்டே இருக்குது, நடந்து கொண்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட ஜெபத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. ஜெபம் என்பது என்ன, ஆண்டவரோடு அவ்வளோதான், ஆண்டவரோடு பேசுகிறது அவ்வளோதான். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம், நம்ம அப்பாட்ட பேசுகிறோம், அம்மாட்ட பேசுகிறோம், அதுபோல் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது அவ்வளோதான். இதுக்கு ஒரு வரம்பரை, ஒரு ஃபார்முலா, ஒரு மெத்தடு, ஒரு ஸ்டெப்பு அப்போல்லாம் எதுவுமே என்ன கிடையாது. ஆமாம், எதுக்கு மணியோடு தான் பேசணும், இலக்கண பிழையோடு தான் பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் பேசலாம், ஜாலியாக பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம், அவர்கிட்ட கோவப்பட்டு கூட பேசலாம். அதுதான் ஆண்டவர், அதுதான் இயேசு. பேர்பட்ட கடவுளை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. பேர்பட்ட அருமையான கடவுளை நம்ம வச்சுருக்கிறோம், ஆண்டவரை வச்சுருக்கிறோம். ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட நம்ம கோச்சிக்கிட்டாலும் அவர் நம்மள்கிட்ட கோச்சிக்க மாட்டார். நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் மறுபடியும் என்ன பண்ணுறார், தேடி வராரு. எத்தனையோ நம்ம விழுந்து போனோம், மறுபடியும் என்ன பண்ண நம்மளே தூக்குனார். அதுதான். அப்போ அப்பேற்பட்ட தேவன்ட்டு நம்ம அன்னிதினமும் பேசணும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம்
ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபனாலே சில பேருக்கு பிடிக்காது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறான்னா, இதுவரை நீங்கள் ஜெபிக்காமல் தனி ஜெபம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களால் அதிக நேரம் ஜெபம் பண்ணலையா? அட்லீஸ்ட் 1 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷமாக ஆண்டவர் மாற்றுவார். 2 நிமிஷம் 5 நிமிஷமாக மாற்றுவார். 5 நிமிஷம் 10 நிமிஷமாக மாறும். 10 நிமிஷம் அரை மணி நேரம், அரை மணி நேரம் 1 மணி நேரமாக உங்களால் மாற்ற முடியாது. யார் மாற்றுவா? ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் உதவி செய்வார். சாது சுந்தர் சிங் அப்போ தான் என்ன பண்ணாராம், அவர் மலைகளில் பட்டணங்கள் அந்த மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்ணார், ஊழியம் செய்வார். காடுகள் அந்த மாதிரி போவார், இமயமலை அந்த மாதிரி போவார். அப்போ ஒரு இடத்துல அவருடைய சீசர், அவருடைய நண்பரும் என்ன பண்ணாங்களா, உள்ளத்துக்கு போனாங்களாம். அப்போ தங்குறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே உள்ள உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாராம். இது மாதிரி இதை விட மோசமான ஒரு பழைய ஓலை கொட்டாயில் ஒரு கட்டில் போட்டு இதில் நீங்கள் படுத்துக்கங்க, ஒரு ஆள் மேலே படுத்துங்க, ஒரு ஆள் கீழே படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து சாது சுந்தர் சிங்கோட கூட வந்துவிட்ட ஒரு கையில் ஒரு குச்சி கொடுத்துட்டு போயிட்டாராம். உடனே அவர் கேட்குறாராம், எதுக்குங்க இந்த குச்சியை கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை, நைட்டுங்க இருட்டாக இருக்குமா, நைட்டுங்க ஆள் நடமாட்டேன், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று வரும்னா, பாம்பு மட்டும் அப்போ கேட்ப வந்துட்டு போவோம். இந்த பாம்பு என்ன பண்ணிங்க, குச்சை வச்சு விரட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். இப்போ சும்மாவே நைட்டு என்ன பண்ண தூக்கம் வராது. இப்போ பாம்பு வருதுன்னா தூக்கம் வருமா? ஆனால் அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரா, 1 மணி நேரத்துக்கு கூட 10 மணிக்கு படுத்தாராம். திடீர்னு 11 மணிக்கு ஐயோ பாம்பு வந்துடுச்சா அப்படின்னு எடுத்து குச்சி எடுத்து பார்த்தாராம், பாம்பு இல்லையா. 12 மணி எழுந்திரிச்சு பார்த்தாராம், எதுவும் பாம்பு வரலையா. ஆனால் பக்கத்தில் அந்த சாது சுந்தர் சிங் என்ன பண்ணாராம், இவரை கட்டில் படுக்க சொல்லிட்டு அவர் கீழே முழங்கால்னு ஜெபமிட்டே இருந்தாராம். அப்போ 10 மணிக்கு எழுந்திரிக்கும் பொழுதும் சரி 10 கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி நம்ம மனுஷன் தூங்கிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சாராம். அப்புறம் 12 மணிக்கு எழுந்திரிக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். சரி 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தூங்கிடுவாராட்டுக்கு, நம்ம தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்கினாராம். அப்புறம் 1 மணி 2 மணின்னு சொல்லிட்டு திடீர்னு பாம்பு நினப்பு வந்து அவர் நண்பர் தூக்கமே வரலையாம். ஆனால் அவர் முழிச்சு பார்க்கும்பொழுதுலாம் சாது சுந்தர் சிங் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். விடிய காலில் 5 மணி 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, இப்படி இவெல்லாம் ஒரு ஆள் ஜெபம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடியதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு நதி ஓரத்தில் குளிக்கிறதுக்கு போனாங்களாம். அப்போ குளிக்கும் பொழுது சாது சுந்தர் சிங் ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட கேட்டாராம், நான் நினச்சேன் சரி நீங்கள் நைட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி 2 மணின்னு சொல்லிட்டு நீங்கள் விடிய எப்படி தூங்காமல் உங்களால் ஜெபம் பண்ண முடியுது? எப்படி? நான்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே எனக்கு தூக்கம் வந்துடுது, அசதி வந்துடுது, டயர்டாகிடுது. ஆனால் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சாது சிங்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் பயங்கர போராட்டமாக இருக்கும். பிசாசு என்ன பண்ண விட மாட்டான், செம்மனமே விடமாட்டான். என்ன அந்தகார வல்லமை பிசாசின் கிரிகள் எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். நம்முடைய சிந்தனை எங்கெங்கேயோ போவோம். அப்போ தான் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அப்படியே டயர்டாக இருக்கும், உடம்பெல்லாம் போட்டு என்னமோ பண்ணும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் முழுமையாக எப்படியாவது ஸ்ட்ரெயின் பண்ணி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். நேரம் போகிறதே தெரியாது. 1 மணி நேரம் ஆனா 2 மணி நேரம் ஆனா 4 கணக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் சொன்னாராம். அப்போ பாருங்கள், நாம் இது மாதிரி கூட்டமாக ஜெபம் பண்ணும்பொழுது நமக்கு உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனிமையாக நம்மள்ட்ட என்ன பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியாது. சோர்வு வரும், பலவீனம் வரும். ஆனால் கொஞ்ச நேரம் எப்படியாவது நம்ம இந்த சோர்வையும் பலவீனத்தையும் தாங்கி, ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியல, நீங்கள் ஜெபம் பண்ண பலனை தாருங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அவர் ஜெபம் பண்ண உதவி செய்வார். ஏன்னா அவர் வாக்கு கடங்காக பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். பிதாவிடத்தில் 24 நமக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். அப்போ அவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா அவர் என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஜெப குறிப்பை நமக்கு கொடுப்பார். அப்போ நமக்கு நேரம் போகிறது காலம் போகிறதே தெரியாது. அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஜெபம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்க வேண்டும். ஆமாம், ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இதை என்னைக்கோ பேசணும், நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் அன்னைக்கு பேசினேன் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட டெய்லி பேசுகிற அனுபவம் இருக்கணும். அடுத்தது எதிர்பார்க்கிற காரியம் வேத வாசிப்புங்கிற காரியம். யோவான் 5:39 எடுத்து வாசிக்கலாமா? 5:39 யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. ஓகே, போதும். என்ன சொல்லிருக்குன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கல்கி, குங்குமம், வேற என்ன புத்தகம் இருக்குது, தமிழ், இங்கிலீஷு, அறிவியல், இன்ஜினியர் புக்கு, லா புக்கு, இதெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். இதில் நித்திய ஜீவன் உண்டுன்னு போட்டிருக்கா?
உலகத்தில் நீங்கள் எந்த பைபிளை தவிர நீங்கள் எந்த புக்கையுமே நீங்கள் வாசித்தாலும் அதில் நித்திய ஜீவன் உண்டுன்னு என்ன பண்ண முடியாது, வார்த்தையை பார்க்கவே முடியாது. ஏன்னா அது வேத புத்தகம் ஒரு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் அதிக மொழிகள் அச்சடிக்கிற புத்தகமும் இது தான், அதிகமாக ஒவ்வொரு நாளும் விற்பனை செய்கிற புத்தகமும் இது தான், அதிக பேர் வீட்டில் இருக்கிற புத்தகமும் இது தான், அதிக பேர்த்தால் வாசிக்கப்படுகிற புத்தகமும் எந்த புத்தகம், வேத புத்தகமும் தான். இதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த புத்தகத்தையுமே நம்ம சொல்லவே முடியாது. ஆமாம், ஏன்னா இதில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இதை வாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவனும் கிடைக்கும். இதை தவிர நான் அந்த புக்கை வாசித்தேன், நான் இதில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன், இதில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன், எத்தனை பட்டம் வாங்கியிருக்கேன், எத்தனை பட்டம் வாங்கினாலும் நீ இதை வாசிச்சிருக்கிறியா, இதன் பிரகாரம் நீ வாழ்றியா, இந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுத்துருக்கிறியா, அவங்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவன், அவங்க மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு வேதாகம கண்காட்சி வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த கண்காட்சியில் பலவிதமான வேத புத்தகம் இருந்துச்சான். அதில் ஒரு 3 புத்தகம் மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்களாம். அந்த 3 புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரொம்ப புது புத்தகம், புதுசு. இன்னொரு புத்தகம் கொஞ்சம் அழுக்கானது. இன்னொரு புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எடுத்தாலே என்ன ஆயிரும், உடஞ்சிரும், அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ பழசு, பழைய புத்தகம், அந்த மாதிரி ஒரு புத்தகம். அப்போ அந்த 3 புத்தகமும் பேட்டி கொடுத்ததான், தன்னை பற்றி சொன்னதான். அந்த புது புத்தகம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னிச்சான், ஐயோ நான் இருக்கேனே, என்னுடைய ஓனர் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்னா கல்யாணம் அன்னைக்கு என்ன கொடுப்பாங்கல்ல, அன்னைக்கு அந்த புத்தகத்தை வாங்கினது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை என்ன பண்ணல, அந்த புத்தகம் அவன் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால தானே இவ்வளோ புதுசாக சூப்பராக அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் சொன்னிச்சான். அடுத்தது கொஞ்சம் பழச இருந்த 2வது புத்தகம் பேசுனுச்சான். அது சொன்னிச்சான், ஐயோ என்னுடைய ஓனர் இருக்கிறானே, என்னை பயன்படுத்துகிறவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு அப்புறம் போய் வீட்டில் போடுறதான், அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகிறப்ப என்ன பண்ணுறது, வீட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு எங்கேயும் புத்தகத்தை காணா, எங்கேயும் பைபிளை காணான்னு சொல்லி எல்லாத்தையும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தேடி எடுத்து மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு தட்டினாடி புழுதி பறந்து அதை கொண்டு சர்ச்சில் வாசிக்கான்னு சொல்லி காலடியில் வைப்பான். காலில் வச்சுட்டு ஆராதனை பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுவான், போட்டு மிதின்னு மிதிச்சு, சரி மிதிக்கிறானே சரி படிப்பானான்னு பார்த்தா அங்கே பாஸ்ட் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிங்கிற பாரு, அவன் தேடுறதுக்குள்ளே அங்கே பிரசங்கமே முடிஞ்சு போயிடும். அப்படியே மூடி வச்சு வைக்கிறவன் தான். அதனால் ஏதோ அப்போக்கு எப்போ தந்ததுனால கொஞ்சம் என்ன எனக்கு அங்கங்கே எனக்கு அழுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2வது புத்தகம் சொன்னிச்சான். அடுத்து இந்த 3வது புத்தகம் ரொம்ப பழசா, ரொம்ப கிழிஞ்சி எடுத்தாவே உடையிற மாதிரி ரொம்ப அந்த புத்தகம் சொன்னிச்சான். ஐயோ என்னைய பயன்படுத்துகிறவ இருக்கிறானே, ரொம்ப மோசங்க. காலையில் எழுந்திரிச்சா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், மதியானா படிப்பான், வேலைக்கு போகிற இடத்துல கூட கொஞ்சம் அரை மணி நேரம் லஞ்ச் டைமில் கூட என்ன பண்ணுவான், உட்காந்து படிப்பான். நைட்டு வந்தால் உட்காந்து படிப்பான். படிக்கிறத மாத்திரம் இல்லாமல் முட்டிகால் போட்டு அழுது இதில் அவன் கண்ணீர்லாம் ஊற்றி என்னை நனைச்சி என்னை அழுக்காக்கி இப்படி என்னை அலங்கோலப்படுத்தி வச்சுருக்கிறேன், அளவு எவ்வளோ அழுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் சொன்னிச்சான். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய பைபிள் நம்மளை பற்றி என்ன சாட்சி சொல்லும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பைபிள் எடுக்கிறோம், இல்லை வருஷத்துக்கு எத்தனை தடவை பைபிள் எடுக்கிறோம், மாதத்துக்கு எத்தனை தடவை பைபிள் எடுக்கிறோம், வாரத்துக்கு எத்தனை தடவை எடுத்து படிக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய பைபிள் நம்மளை குறித்து பரலோகத்தில் என்ன சாட்சி சொல்லும். இன்றைக்கி எத்தனையோ பேத்துக்கு தானே பைபிள் கிடைக்கல, எத்தனையோ மொழியினருக்கு கிடைக்கணும், எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்க்க முடியல. சில பேர் ஆடியோ பைபிள் மூலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எழுத்து வடிவே கிடையாது சில மொழிகளுக்கு, அந்த மொழிகளில் வேதாகமாக அச்சடிக்க முடியல. ஆனால் நமக்கு ஈஸியாக எளிமையாக கிடச்சிருக்குது. இந்த நித்திய ஜீவனை தருகிற இந்த வேத புத்தகத்தை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகள்கிட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை வாசிக்கணும். இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்க நமக்கு ஒரு லெட்ரு எழுதியிருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அப்படின்னா அந்த லெட்டரை பிரிக்காமல் அப்படியே ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருப்போமா பல வருஷமாக, என்ன பண்ணுவோம், உடனே ஆசையாக எடுத்து என்ன பண்ணுவோம், என்ன எழுதியிருக்கிறாங்களோ எது எழுதியிருக்கிறாங்களோ சொல்லி உடனே அதை பிரிக்கிறவங்க பேரில் பாதி கிழிஞ்சி போயிடும். அப்போல்லாம் தான் கிழிப்போம் நம்ம லெட்டரை. ஆனால் அவ்வளோ ஆசை விருப்பத்தோடு என்ன பண்ணுவோம், அந்த லெட்டரை கிழிப்போம். இது ஆண்டவர் நமக்கு எழுதியிருக்கிற லெட்ரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆசையாக விருப்பமாக உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன நன்மை வேணும், இதில் இருக்குது. இதை வாசிக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா ஆண்டவர் செய்வார். இதில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா
பாரம்பரிய தலைமுறையாக பல வருஷமாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த ஊழியக்காட்ட போனால் ஏதாவது வெளிப்பாடு சொல்லுவாரா, இங்கே போனால் ஏதாவது கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, இவர் ஏதாவது நம்ம தலை மேலே கையை வச்சு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னா அவர் அங்கே நம்ம இங்கேயே செலவு பண்ணிட்டு போவோம், அவர் நம்ம தலைமையில் கையை வச்சு கண்ணை மூடனே இருட்டாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அப்படி தானே? ஆனால் இதில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்குது, தீர்க்க தரிசனம் செய்திருக்குது, வெளிப்பாடு செய்திருக்குது. குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி நம்ம பிஸ்னஸை நடத்தணும், எப்படி நம்முடைய வேலையை செய்யணும், பிள்ளைகளோட எப்படி வளரணும், வாலிபர்கள் எப்படி வளரணும், வயதானவங்க எப்படி இருக்கணும், குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவி எப்படி இருக்கணும், எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்படாத காரியங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதில் எல்லாமே இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட்டு கூட நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்க போகிறேன், ஒரு இது கண்டுபிடிக்க போகிறேன்னா வேதத்தை படித்து அதுலேருந்து தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ காரியங்கள் இருக்குது. அடுத்த காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஒவ்வொருவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். தன்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு சிலுவையை சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டானோன்னே இத்தனை சிலுவையை வாங்கி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பித்தளையில், வெள்ளியில், தங்கத்தில், இன்னும் சில பேர் பார்த்தோன்னா இது கோல்டாக இருக்கும் செயின், சிலுவை மட்டும் டைமண்டில் இருக்கும். சிலுவை ஆண்டவருடைய சின்னம், அதனால் போட்டுக்கணும் பொண்ணு. சில பேர் சிலுவையை சுமக்கணும்னா ஆண்டவர் போல் நம்மளும் பழகி அடித்து சிலுவையை சுமக்கணும். அதான் சிலுவையை சுமக்கிறதா? இல்லை. அதே மத்தேயு 10:38 எடுத்து வாசிங்களே. மத்தேயு 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஆமாம், எனக்கு பாத்திரம் அல்ல. யாரெல்லாம் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கலையோ, சிலுவைங்கிறது என்ன? நமக்கு வருகிற பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், அவமானம், இதெல்லாம் நம்மளாக போய் தேடிக்கிற பிரச்சனை கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது நிமித்தமாக, நம்ம அபிஷேகம் பெற்றது நிமித்தமாக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது நிமித்தமாக, அவருக்கென்று வைராக்கியமாக நம்ம சாட்சியாய் நிற்பது நிமித்தமாக, நம்ம உறவினர்கள் மூலமாக, உற்றார்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, நம்ம இருக்கிற குடும்பத்தினர் மூலமாக, நம்ம கிராமம் மூலமாக, நம்ம பட்டணங்கள் மூலமாக, நம்ம தேசத்தின் மூலமாக கூட பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும். எப்படியாவது நம்ம மறுதளிக்கணும், எப்படியாவது ஆண்டவரை விட்டு போயிடணும், எப்படியாவது நரகத்துக்கு போகணும்னு பிசாசன் 24 மணி நேரம் போராடி கொண்டு இருக்கிறான். அதுக்கு நமக்கு பலவிதமான உபத்திரவத்தை கொடுப்பான். வேதத்தை சொல்லப்படி உலகத்திலே உபத்திரவங்கள் இல்லை அப்படின்னு போட்டிருக்கா பைபிளில். என்ன போட்டிருக்கு? உண்டுன்னு போட்டிருக்குது. ஆமாம், உலகத்தில் உபத்திரம் உண்டு. நம்ம சாகுற வரைக்கும் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை இருக்கதான் செய்யும். ஆனால் அதுலேயும் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும். நம்மளை மறுதளிக்க சொல்கிற சூழ்நிலை வரும். அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும். ரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒரே ஒரு சிறுப்பிள்ளை வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் அந்த பிரசங்கத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு குட்டி பிள்ளை, கிட்டத்தட்ட அந்த பாப்பா மாதிரி கூட வச்சுக்கலாம், அந்த பாப்பாவோட சின்ன வயசுன்னு கூட வச்சுக்கலாம். பிற மதத்துலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு ஆர்வமாக வருகிற பிள்ளை ஞாயிற்றுக்கிழமான முதலாக சபைக்கு வந்துடும். சண்டே கிளாஸாக முதலாக போய் உட்காந்துக்கும். பாட்டாக சூப்பராக பாடும், வசனமாக மனப்பாடமாக சொல்கிற கதைகள், காரியங்கள் எல்லாம் அப்படியே கீழ்ப்படுத்து நடக்கும். சபையில் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும். எப்படி பிரம்மத்துலேருந்து வந்த சின்ன பொண்ணு இவ்வளோ ஆணுடைய காரியத்தை இவ்வளோ சிறப்பாக செய்யுது, எப்படி இவ்வளோ இதாக செல்லுது அப்படின்னு சொல்லி நம்மளால் எத்தனை வருஷமாக வரோம், நம்மளால் கூட வசனத்தை மனப்பாடப்பட முடியல, நம்மளால் கூட பாட்டு படிக்க முடியல. ஆனால் இந்த பொண்ணு இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணுக்கு பர்த்டே. அதனால் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அக்காவும் விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, காசு சேர்த்து வச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம அடுத்த வாரம் ஒரு அழகாக நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம இந்த எடுத்து கொடுக்கணும், பர்த்டே அன்றைக்கி அந்த பொண்ணு போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாரமே என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி எல்லாம் காசு சேர்த்து வச்சு அழகாக ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸு, அது ஒயிட் கலர், அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டது. எல்லாம் சபைக்கு ஓடடி வந்துட்டாங்க. அந்த பொண்ணு இன்றைக்கி சூப்பராக நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வரும், நம்ம எல்லாமே அந்த பொண்ணை விஷ் பண்ணணும், வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை டைம் ஆயிடுச்சு, ஆராதனை ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எல்லாமே வந்துட்டாங்க வழக்கமாக இருக்கிறவங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் வரவே இல்லை. என்ன ஆச்சரியமாக இருக்குது. எப்போதுமே சபை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு சபைக்கு வந்துடும், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி அட்டன் பண்ணும், பாட்டு படிக்கும், வசனம் சொல்லும், எல்லாமே பண்ணுமே. இன்றைக்கி ஏன் வரல?
அதை நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், போட்டு வர சொல்லி இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லி சபை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் டீச்சர், அங்கே இருக்கிற விசுவாசிங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாங்க நம்ம போய் அந்த பொண்ணை கேட்போம், போய் பார்ப்போம், ஏன் சபைக்கு வரலன்னு கேட்போம், விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் ஒரு சிலர் போகிறாங்க. அங்கே போனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணு வீட்டில் இல்லை, அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு காரியம் அப்படின்னா, அந்த பொண்ணு ஆசையாக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம சர்ச்சில் போட்டு போய் நம்ம எல்லாத்தையும் காமிக்கிறோம், ஏன்னா ஏசப்பா நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே கிளப்பும் பொழுது அவங்க அப்பா பயங்கர குடிக்காரு. இயேசுனாலே பிடிக்காது, கிறிஸ்டினாலே பிடிக்காது, கிறிஸ்தவங்களாலே பிடிக்காது. அந்த பொண்ணு நீ சபைக்கு போகக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம மதம் என்ன, நம்மள்கிட்ட இல்லாத அங்கே என்ன இருக்குது, நீ போகவே கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு. அந்த பொண்ணு இல்லை எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும், சர்ச்சுனா ரொம்ப பிடிக்கும், நான் இப்படி தானே நான் சர்ச்சுக்கு போவேன், அங்கே போய் பாட்டு பாடுவேன், வசனம் சொல்லுவேன், நான் போயே தெரிவேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப தீவிரமாக சொல்லியிருக்குது. இல்லை நீ போகக்கூடாது, நான் விட மாட்டேன்னு சொல்லி போதையில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து எட்டி உதைச்சிருக்கிறாரு. எட்டி உதைச்சதில் அந்த பொண்ணு கீழே விழுந்து உடம்புலாம் காயமாகி அப்பையும் இல்லை நான் ஏசப்பாட்ட போவேன், நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லி அந்த பொண்ணு எழுந்திரிச்சிருக்குது. அப்பையும் அந்த பொண்ணை போட்டு அந்த தகப்பனார் மிதின்னு மிதிச்சு எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க சொல்கிறாங்க, இல்லையா கொஞ்சம் கூட ஒன்று கருணை இல்லையா, கொஞ்சம் கூட இறக்கலையா, பெத்த பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறியே, அப்படி அது அந்த பொண்ணு எங்கே போகுது, சர்ச்சுக்கு தானே போகுது, ஏன் இப்படி விட மாட்டேன் அப்படின்னு யாரும் வாயை திறக்கக்கூடாது, ஏன் பிள்ளை நான் சொல்கிறதான் கேட்கணும், எப்படி ஏன் மதத்தை விட்டு ஏன் கடவுளை விட்டு எப்படி அங்கே போகலாம், எப்படி போய் மதம் மாறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமாக அடித்து உடம்பெல்லாம் ரத்த ரணமாயிடுச்சு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஒன்று இதை கேள்விப்பட்ட இந்த சபை விசுவாசிகள், சண்டே கிளாஸ் டீச்சர் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த பொண்ணை ட்ரெஸ் இல்லாமல் படுக்க வச்சுருக்காங்க. ஏன்னா உடம்பு முழுக்க காயம், உடம்பு முழுக்க ரத்தம், உடம்பு முழுக்க ரணமாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை தனியாக வச்சுட்டாங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸாகவே மாறிடுச்சு, அவ்வளோ ரத்தம். எல்லாம் சர்ச்சிலேருந்து வராங்க, சபை மூப்பர்கள், அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் எல்லாம் அந்த பொண்ணை பார்க்க வராங்க. பார்க்க வந்தோன்னே அந்த பொண்ணுகிட்ட பேச வராங்க. அந்த பொண்ணு பேச முடியாமல், வாய் திறக்க முடியாமல் சொல்லுது, எனக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே இருக்கிற டாக்டர் நர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை அந்த ட்ரெஸ் நீ போடக்கூடாது, ஏன்னா உடம்பு முழுக்க காயமாக இருக்குது, உன்னால் போட்டுனா இறைச்சல் தாங்க முடியாது, உன்னால் அந்த ட்ரெஸ்ஸே போட முடியாது, நீ போடாத வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் நர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட, இல்லை அக்கா எனக்கு எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை அவங்கள்ட்ட வாங்கி கொடுங்க, அந்த ட்ரெஸ் எனக்கு எப்படியாவது வேணும், அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. எதுக்குப்பா இந்த ட்ரெஸ்ஸை கேட்குறீங்க, தான் போட முடியாதே, இவ்வளோ ரத்தமாகிடுச்சே, உனக்கும் போட்டால் உனக்கு உடம்புலாம் எரியுமே, அவ்வளோ காயங்கள் இருக்குதே அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு பேச முடியாமல் தடுமாறிட்டு சொல்லுதான், இல்லை நான் ஏசப்பாட்ட இந்த ட்ரெஸ்ஸை காமிக்கணும், ஏசப்பா எப்படி எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, சதைகள்லாம் பிற்கப்பட்டு, உடம்பு முழுக்க தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரை சிந்தி எனக்காக ஏசப்பா ஜீவனை கொடுத்தாரு, நானும் அவருக்காக ரத்தம் சிந்திருக்கிறேங்கிறத நான் ஏசப்பாட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே மறுத்தி விட்டதான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை எப்படி. ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி வந்தாலே, ஒரு சின்ன அற்புதம் நடக்குதுனாலே, ஒரு சின்ன ஜபம் நம்மளை கேட்கப்படுறனாலே, நான் இத்தனை வருஷமாக சபைக்கு வரேன், உபாச கூட்டத்துக்கெல்லாம் வரேன், ஞாயிற்றுக்கிழமை வரேன், நான் இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன், இவ்வளோ தசமமாக கொடுக்குறேன், நான் குடும்பமாக வரோம், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யலை, ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன் எனக்கு அப்போ அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாமியை திட்டுறோம், ஊழியக்காரங்களை திட்டுறோம், சபையை திட்டுறோம், விசுவாசிகளை திட்டுறோம். ஒருவேளை ஆண்டவரை மறுதளிக்கிற சூழ்நிலை கூட நம்ம பின்மாற்றத்தில் போயிடும். ஒரு சின்ன பொண்ணு ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக ரத்த சாட்சியாக மறித்திருக்குது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் அப்பேற்பட்ட வைராக்கியத்தை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்பார்க்கிறார். அவருடைய சிலுவை அவருக்காக நம்ம சுமக்க வேண்டும் என்று, பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரத்தில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், முதலாவது காரியம் மனம் திரும்புதல், ரெண்டாவது காரியம் ஞானஸ்தானம், மூணாவது காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம், நான்காவது காரியம் ஜெபம்,
5வது காரியம் வேத வாசிப்பு. 6வது காரியம் சிலுவையை சுமக்க வேண்டும் ஆண்டவருக்காக என்று எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பிரத்யட்சமாய் பேசியிருக்கிறார். நீங்கள் இந்த சபைக்கு வந்தது வீணாவாய் விருதாவாய் போகாதபடி ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க என்று சொன்னீங்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நீ பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நீ டெய்லியும் ஆண்டவரோடு ஜெபிக்கிற அனுபவத்தில் வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதோடு கூட ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கிற, ஆண்டவருக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக கூட மரிக்கிற அந்த அனுபவத்தில் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். அன்பு தகப்பனே, அன்பு தகப்பனே, அன்பு தாயே, சகோதரிய, சிறுபிள்ளையே, வாலிபர்களே, ஆண்டவர் முன்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறபடியினால ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? வாய்களை திறந்து யாரும் மௌனமாய் இராதபடி இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறபடியினால, பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால, உங்களுடைய அருகாமையில் உங்களுடைய இருதயத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கும்படியா இதோ வாசப்பல் என்று கதவை தட்டுகிறேன். இருதயங்கிற வாசப்பல் கதவை தட்டுகிறேன். நீ மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுப்பாயா? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயா? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயா? வேத வாசிப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருக்கென்று சிலுவையை சுமப்பதற்கு ஒப்பு கொடுப்பாயா என்று ஆண்டவருடைய இருதயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் அந்த சத்தத்தை கேட்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவரே இன்று என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அந்த பாவத்தை செய்யாதபடி உமக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று நீ சொல்லும்படி ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இனி காலம் செல்லாது. இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக நாள். இன்று ஒப்பு கொடுப்பாய். ஆண்டவரே உமக்கென்று நான் வைராக்கியமாய் வாழுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கென்று நான் நிற்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை உம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு ஆண்டவரே. ஒரு சிறு பிள்ளை நிற்கும், நான் ஏன் நிற்கக்கூடாது ஆண்டவரே? எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ அற்புதங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் அன்னதினமும் செய்கிறீங்களே ஆண்டவரே. எனக்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. எனக்கு வேண்டிய பணத்தை, பொருளை, படிப்பு, ஆசை, அந்தஸ்தை கொடுக்க மாட்டீங்களா? நிச்சயமா தருவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எனக்காக வாழ்ந்தது போதும், இனிமே உமக்காண்டு உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரம் வாழ்வதற்கென்று என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், என்னை சமர்ப்பிக்கிற ஆண்டவர் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். மகனே, மகளே, உனக்கு என்ன அற்புதம் நடக்கும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. நாளைக்கு நீங்க அற்புதங்களை எதிர்பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவிக்காக எதிர்பார்த்து காட்டிக் கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நீங்க அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில் புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை, புதிய வரங்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் உமக்கென்று சாட்சியாய் வைராக்கியமாய் ஜீவனம் பண்ணுகிறவர்களாய் நிற்க நீங்க உதவி செய்தருளுவீராக. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், எல்லா துதிக நம்மையும் எல்லாம் குறைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு விசை அருமையான ஊழியக்காரர்கள் ஜெபிக்கலாங்களா? அநேக கிராமங்களுக்கு போகிறாங்க. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை அறியாத முரட்டாட்டமான ஜனங்கள் மத்தியில் அருமையான ஊழியக்காரும் அவருடைய குழுவினரும் இன்றைக்கு ஊழியர்களுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்களுக்கு இலவசமாக வேத புத்தகத்தை கொடுக்குறாங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிறதான எல்லா விதமான தடைகளை, இடையூறுகளை, எதிர்ப்புகளை தேவன் நிர்மூலமாக்கி போடும்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள பலத்தினாலே அருமையான ஊழியக்காரர்களை பலப்படுத்தும்படியாக ஒரு விஷயம் எல்லாரும் வாயை விரிவாக திறந்து கதவை ஜெபிக்கலாங்களாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரமானது இந்த காலை வேளையில் அருமையான ஊழியக்காரை தொடர்படியாக இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள பலத்தினால் இடை கட்டுவீராக. எந்தெந்த கிராமங்களுக்கு போறாங்களோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு போறாங்களோ, எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அந்த இடங்களுக்கு ஒருவரு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடிய மிகப்பெரிய
அப்படிதான் அனுகூலமான வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜனங்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தக்கூடியதான கிருபையினாலே நிரப்புவீராக. கிருபை வரங்களினாலே நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும்படியான கிருபையை கொடுப்பீராக ஆண்டவரே. நடியோடு ஸ்தோத்திரம் வைக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவே, நடியோடு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வந்த நல்ல ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல பாலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள ஆண்டவரை சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வல்லமையான தேவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசியதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மனந்திரும்படியான ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தீரே ஆண்டவரை. ஞானஸ்தானம் எடுக்கும்படியான ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தீரே ஆண்டவரை. உமக்களாக வளரும்படியான ஒரு கிருபையை நீ கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்த நாள் ஆண்டவரே இந்த வேத வசனங்களின்படியாக மனம் திரும்பி ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்து உமக்களாக வரும்படியான இந்த கிருபையினாலே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் கர்த்தாவே வருகிற நாட்களில் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு ஆண்டவரே வல்லமையாக ஊழியம் செய்யும்படியான கிருபையை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்கள்ல, துயரங்கள்ல, கஷ்டங்கள்ல, நஷ்டங்கள்ல ஆண்டவரே உமக்களாக பலப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. இதனால வந்திருக்கிற எல்லா தேவப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் நல்ல சுகபலத்தை கொடுங்க, தீர்க்காசை கொடுங்க. வியாதிகள் வேதங்கள் தீராத எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இந்த நாளுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதமானது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அது நிறைவாக கொடுக்கப்படும்படியாக இரக்கம் செய்வீராக. அப்படியே செய்து கர்த்தாவே நாமத்தை மாத்திரம் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாசேன் சொன்னாங்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே.